அகரத்தின் அன்பு வணக்கங்கள். நம் வீட்டிற்கு முன்பாக கண்திஷ்டி பொம்மை கட்டுவது ஏன் என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். புதிதாக வீடு கட்டும் இடங்கள், வயல்வெளிகள், வயல் கொல்லைகளில் பெரிய நாக்கு, பெரிய மீசை வைத்துக்கொண்டு மிக பெரிய கண்களுடன் ஒரு பொம்மையை தொங்க விட்டிருப்பாங்க. அதுதாங்க கண்திஷ்டி பொம்மை. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம் என்றால், எல்லாருடைய பார்வையும் ஒரே போல இருப்பதில்லை. கிராமங்களில் இப்போ கூட சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று. கண்திஷ்டிக்கு அவ்வளோ வலிமை உள்ளது. இந்த கண்திஷ்டி பொம்மைகள் எதிர்மறை எண்ணங்களிடமிருந்து நம்மை பாதுகாப்பதாக நம் முன்னோர்கள் முழுமையாக நம்பினார்கள். அதனால் அந்த காலகட்டங்களில் இந்த கண்திஷ்டி பொம்மைகள் இல்லாத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம். எல்லா வீடுகளிலும் பொதுவாக இந்த கண்திஷ்டி பொம்மையானது இருந்திருக்கிறது. அங்கு மட்டுமல்லாமல் வயல்வெளிகள், கொல்லைகள் போன்ற இடங்களிலும் இந்த பொம்மையானது வைக்கப்படும். எல்லாத்துக்குமே ஒரே காரணம்தான். எல்லாருடைய பார்வையும் ஒரே போல இருப்பதில்லை. பார்ப்பவர்கள் நல்லவர்களாகவும் இருக்கலாம், கெட்டவர்களாகவும் இருக்கலாம். அவர்களுடைய பார்வை நல்ல விதமாக இருந்தால் நமக்கு நல்லது, கெட்ட விதமாக இருந்தால் கெடுதலை உண்டாக்கும் என நம் முன்னோர்கள் நம்பினார்கள். உதாரணமாக, நாம் ஒன்றை நினைத்து கொண்டே இருந்தால் அது திடீரென்று நடந்துவிடும். யாருக்காவது ஃபோன் பண்ணலாம் என்று நாம் ஃபோனை எடுத்தால் உடனே அவர்களிடமிருந்து நமக்கே ஃபோன் வரும். இல்லைனா யாராவது நாம் நினைத்து கொண்டே இருப்போம், திடீரென்று அவர்கள் நம் வீட்டு கதவை தட்டுவார்கள். இது நமது மனதில் தோன்றும் எண்ணம் சில அதிர்வலைகளாக வெளியில் பயணப்படும். அப்படி பயணப்படும் எண்ணம் நாம் யாரை நினைத்தோமோ அவரை பல முறை எண்ண அலைகளால் தாக்கும். தொடர் தாக்குதலுக்கு உள்ளான அவர் நம்மை தொடர்பு கொள்ள நினைப்பார். இது எதுவுமே யதார்த்தமாக நடக்கவில்லை. எல்லாமே எண்ண அலைகளின் மூலமாகவே நடக்கிறது. ஒருவருடைய சிந்தனை நமது நெற்றிப்பொட்டு வழியாக நமது மூளை நரம்புகளை சென்றடைகிறது. கெட்ட எண்ணங்களின் தொடர்ச்சியான தாக்குதலே கண்திஷ்டி ஆகும். அந்த தொடர்ச்சியான தாக்குதலை இந்த கண்திஷ்டி பொம்மைகள் தடுக்கின்றன என்று நம்பப்படுகிறது. யாராவது ஒருவர் வீடு கட்டி கொண்டிருந்தால் அந்த வீட்டை பார்த்து கொண்டே, இவ்வளோ பெரிய வீட்டை கட்டிவிட்டார்களே, பணம் எங்கிருந்து வருகிறது, இப்படி அந்த வீட்டை பார்த்து கொண்டே வருபவர்களின் எண்ணம் கெட்ட எண்ணங்களின் அலைகளாக உருவாகி அது நம்மையும் நாம் வேலை செய்யும் இடத்தையும் தாக்க வாய்ப்பிருக்கிறது. அந்த நேரத்தில் ஓரிடத்தில் கொடூரமான முகத்துடன் ஒரு பொம்மையை வைக்கும் பொழுது அந்த கெட்டவர்களின் பார்வையானது சிறிது நேரம் வீட்டை விட்டு அந்த பொம்மையை பார்க்க நேரிடலாம். அதனால் அந்த தொடர்ச்சியான எண்ண அலையின் தாக்குதல் தடைபட்டு போகும். அதனால் கண்திஷ்டி உண்டாகாமல் இருக்கும் என்று நம் முன்னோர்கள் முழுமையாக நம்பினார்கள். அதாவது, ஒரு கட்டிட வேலை நடைபெறும் இடத்தில் அங்குள்ள கண்திஷ்டி பொம்மையானது பார்வையாளரின் எண்ணத்தை சிறிது நேரமாவது மாற்றுப்பாதையில் செல்ல வைக்கிறது. இதனால் கண்திஷ்டி படாமல் காக்கப்படுகிறது. இதற்கு உதாரணமாக, நாம் ஒரு பெரிய வெள்ளை தாளில் ஒரு சிறிய கருப்பு கலரில் புள்ளியை வைத்தால் நம்முடைய பார்வை முதலில் கருப்பு புள்ளியை தான் பார்க்கும். அதன் பிறகே வெள்ளை பேப்பரை முழுமையாக பார்க்கும். அந்த விதியின் மூலம்தான் இந்த கண்திஷ்டி பொம்மையானது செயல்படுகிறது. அடுத்ததாக, வயல்வெளிகள், கொல்லைகளில் கண்திஷ்டி பொம்மைகள் இருப்பதை நாம் பார்த்திருப்போம். இதுவும் அதே போலதான். ஒரு கொல்லையில் நிறைய விளைந்திருக்கும். அந்த கொல்லையை யாராவது ஒருவர் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டே வருவார்கள். அப்படி அவர்கள் தூரத்தில் வரும்போதே அந்த கொல்லையில் கண்திஷ்டி பொம்மையானது இருக்கும் பட்சத்தில் யாரோ ஒருவர் நிற்கிறார், அது யாராக இருக்கும் என்று அவருடைய பார்வையானது கொல்லையிலிருந்து விலகி அந்த பொம்மையை பார்க்க வைக்கும். அப்போது அவர்களின் எண்ண அலையின் தொடர் தாக்குதல் தடைபட்டு போகும். அதன் மூலமாக கண்திஷ்டி விழுவதை தடுக்கலாம். இன்னொன்று, பறவைகள் அந்த வயலில் விளையும் பயிர்களை பறித்து திங்க வாய்ப்பிருக்கிறது. அப்படி இந்த பொம்மை வைப்பதன் மூலமாக யாரோ ஒருவர் நிற்கிறார் என்று அந்த பறவைகள் பயந்து அந்த பயிர்களை திங்காமல் சென்றுவிடும். இதன் காரணமாகவே இந்த சோளக்காட்டு பொம்மை, கண்திஷ்டி பொம்மைகள் வைக்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி.